அவரவர்கள் மனசை எடை போட்டு பார்த்தா தெரியும். நம்மை விட உயர்வாக இருக்கக்கூடியவர்களை பார்க்கும்போது உள்ளுக்குள்ளே ஒரு சின்ன பொறாமை வரும். மேபி நம்முடைய அறிவு நம்முடைய ஞானம் என்ன பண்ணணும்னா அந்த பொறாமையை கீழே போட்டு தள்ளணும். ஆனால் பல நேரத்தில் அது எங்கேயோ உள்ளே உட்காந்துருந்து வேறு மாதிரி ஃபார்மில் வெளியில் வரும். இது அன்றாட வாழ்க்கையில் பல இடத்துல பார்க்கலாம். அப்போ பிரகாசமாக இருக்கக்கூடிய ஒன்றை முழுமையாக அக்செப்ட் பண்ணிக்கிறதுங்கிறது எல்லாருக்குமான விஷயம் இல்லை. அப்போ அப்படி அந்த மாதிரி வேணும் என்று கேட்கக்கூடியவர்களுக்கு சௌரம். இல்லை எனக்கு பெண், ஐ டோன்ட் வாண்ட் அ மேஸ்குலைன் ஃபார்ம், ஐ வாண்ட் ஒன்லி அ ஃபெமினைன் ஃபார்ம் அப்படின்னு சொன்னால் சக்தி. அப்போ பேசிக்காக இந்த மனுஷ மனசுக்கு என்ன மாதிரி எல்லாம் எண்ணங்கள் ஏற்படும், எப்படியெல்லாம் இது வெரைட்டியை தேடுமோ அந்த மாதிரி ஒரு 6 வடிவங்களை கொடுத்தார். தட் டஸ் நாட் மீன் இந்த 6 வடிவங்களும் ஒன்றுக்கொன்று குறைவானவைன்னு இல்லை. அந்தந்த இடத்துல அவரவர்களுக்கு எது பிடிக்கிறதோ, 6 பாதைகள் இருக்குது. இந்த 6 பாதைகளில் அவரவர்களுக்கு எந்த பாதை பிடிக்கிறதோ அந்த பாதையை அவரவர்கள் மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறதுக்கு தான் கொடுத்தாரே தவிர இதில் எந்த தெய்வம் வசதி எந்த தெய்வம் தாழ்த்தி அப்படின்னு கிடையாது. இதில் இன்னொன்றும் பார்க்கலாம். பல நேரங்களில் அந்தந்த தெய்வத்தை வர்ணித்தோ அல்லது அந்தந்த தெய்வத்தை போற்றியோ வரக்கூடிய நூல்களில் அந்த தெய்வத்தை உயர்வாக சொல்லி மற்ற தெய்வ திருமேனிகளை கொஞ்சம் குறைச்சி சொல்லியிருக்கும். இப்போ அம்பாளை பற்றிய ஒரு நூல் அப்படின்னு சொன்னால் அதில் சிவனை பற்றி கொஞ்சம் குறைச்சி கூட சொல்லியிருக்கலாம். அம்பாளை வசதியாக சொல்கிறதுக்காக சிவனை பற்றி கொஞ்சம் குறைச்சி சொல்லியிருக்கலாம். ஆச்சாரியரே பாடுறார், உன்னோட காலை தூக்கி வச்சு ஆட்டம் ஆடிவிட்டு என்னமோ அவர் அதற்கு பெயர் வாங்கி கொள்கிறாரேம்மா, இது நியாயமான்னு கேட்பார். ஒரு இடத்துல மார்க்கண்டேயனுக்காக யமனை உதைத்தார். இந்த கதை நமக்கு தெரியும். எந்த காலால் உதைச்சார்? மார்க்கண்டேயனுக்காக யமனை உதைச்சாரே, எந்த காலால் உதைச்சார்? மகாகவி பாரதியார் அதை கோடி காமிச்சார். காலா என் காலருகே வாடா, உன்னை சிறு புல்லென மதிக்கிறேன், சற்றே உன்னை மிதிக்கிறேன் அப்படின்னாரே. சிவபெருமான் மிதித்தவர், யமனை மிதித்தவர் இல்லையா? எந்த காலால் மிதித்தார்? இடது காலால் உதைத்தார்னு கணக்கு. சிவபெருமானுடைய வீர செயல்களில் இந்த செயலும் ஒன்று.